இன்ஸ்டாகிராம்ல நம்ம போடுற வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து நம்ம தொடர்பு கொண்டு அவங்களோட ஒரு கண்ணீர் கதையை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவங்க 10 வருஷ கல்யாண வாழ்க்கை, 2 பிள்ளைங்க எல்லாரும் போல வந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னா, இப்போ வந்து அவங்க கணவரின் கள்ள தொடர்பால வந்து அந்த சகோதரியும் அவங்க பிள்ளைகளும் ரொம்ப அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மற்றும் அந்த கள்ள தொடர்பால அந்த கணவர் வந்து இவங்களை டெய்லி அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க அனுபவிச்ச உடல் மற்றும் மன ரீதியான சித்திரவதை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இது போல பல பெண்களை வந்து சட்ட ரீதியா இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இன்னும் தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இதுவரை நான் போலீஸ் ஸ்டேஷன் போனதில்லை, நீதிமன்றம் போனதில்லை, இதை எப்படி ஹேண்டில் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையை கேட்டவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வந்து நான் அந்த சகோதரிக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு லீகல் சொல்யூஷன் கொடுத்தேன். மேலும் இது போன்ற சட்ட ரீதியான தகவலை தெரிந்து கொள்ள கிரீனாபில் லீகல் வாய்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இது போன்ற பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது போல பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு அடிப்பட்ட காயத்தோட போட்டோவோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜோ இல்ல வேற எதுவும் எவிடன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எங்கன்னா அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். அந்த செக்ஷன் 85, 74 கீழே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மூணாவதா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது குடும்ப வன்முறை பாதுகாப்பு அதிகாரின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இறுதியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கறிஞரை வச்சு கேஸை வந்து தொடரலாம். அண்டர் பிஎன்எஸ் செக்ஷன் 144 கீழே மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். எதுக்காண்டினா குழந்தை மற்றும் மனைவியை வந்து பராமரிப்பு செலவுக்காக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம்.